இன்னைக்கு நம்முடைய சேனல்ல 2010 ரிலீஸ் ஆன தி வாக்கிங் டெட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை தான் பார்க்க போறோம். திடீர்னு வைரஸால தாக்கப்பட்ட இந்த உலக மக்கள் நடைப்பிணமா அலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நடைப்பிணங்களை மக்கள் எல்லாரும் ஜாம்பி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் முழுக்க இந்த வைரஸ் பரவி இப்போ மனித இனமே அழிவோட விளிம்புல இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹீரோ அவரோட குடும்பத்தை தேடி போறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ பல இடங்களுக்கு மாற வேண்டியதாகிடுச்சு. மறுபடியும் மனிதர்கள் நாடோடியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உங்கள் இனி நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் மிஸ்டர் தமிழ் வாய்ஸ். ரிக் அப்படின்ற ஒரு போலீஸை பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வரும்போது தடுத்ததால கொள்ளைக்காரங்க கோவமாகி அவரை சுட்டுறாங்க. இதனால கோமா ஸ்டேஜுக்கு போற அவரு கண்மூச்சு பாக்குறாரு. இந்த உலகமே ஜாம்பி அரசால தாக்கப்பட்டு அழிஞ்சு போயிருக்கு. உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவருடைய ஃபேமிலியை தேடி போறாரு. அவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க அவருடைய மனைவியும் காணோம், குழந்தையும் காணோம். இதனால ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல யாரோ வர மாதிரி தெரிய அவருக்கு கை காமிச்சு இவருக்கு உதவி செய்ய கூப்பிட அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து அவரை மம்மட்டியால அடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் உதவி கேட்ட ஆளையும் அவங்க துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சுட்டு இவர் முன்னாடி துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அடிச்சு அடியில மயக்கம் போட்டு விழுந்த ரிக்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு எதனா வைரஸ் தாக்குதல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு மோர்கன். நானும் என்னுடைய பையனும் வைரஸ் தாக்கத்துல இருந்து தப்பிச்சு இங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா அந்த ஜாமிய கிட்டே கை காமிச்சு காப்பாற்ற சொல்லிருக்க அப்படின்னு மோர்கன் சொல்லி முடிக்க அப்போதான் ரிக்குக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியவே ஆரம்பிக்குது. அப்படியே நைட் ஆகுது. வெளியே ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பாக்குற அந்த சின்ன பையன் அங்க நிக்கிற ஒரு ஜாம்பியை பார்த்து அழுதுகிட்டே கட்டில போய் படுத்துக்கிறான். என்ன ஏதுன்னு மோர்கன் கிட்ட ரிக்கு விசாரிக்க அப்போதான் சில உண்மைகளும் மோர்கன் சொல்றாரு. அந்த ஜாம்பி வேற யாரும் இல்ல, அது என்னோட மனைவிதான். அவளையும் வைரஸ் தாக்கியதால கொல்ல மனசு இல்லாம நாங்க வெளியே அனுப்பி விட்டுட்டோம். அடுத்த நாள் விடியுது. ரிக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்க கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மோர்கன் கிட்டையும் ஒரு ஸ்னைப்பரை கொடுத்துட்டு போறாரு. ஏன் இவர்கிட்ட ஸ்னைப்பர் கொடுக்குறாருன்னா மோர்கனுக்கு அவரோட மனைவி வைரஸால பாதிக்கப்பட்டு அவங்க படுற துன்பத்தை அவரால் பார்க்க முடியல. அதனால அவங்களை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரிக் கூட வரதா சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்ப தயாரா வராங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் ஜாம்பி ஒன்று வருது. இதை பார்த்துட்டு ரிக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இவருக்கு ஷேன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒருவேளை இந்த ஜாம்பி அவரா இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரை சுட்டு சாகடிச்சிடுறாரு. வீட்டுக்கு போன முருகன் அங்க இருக்க எல்லா ஜாம்பிகளும் சுட்டு சாகடிக்கிறாரு. ஆனா அவரோட மனைவி ஜாம்பியை மட்டும் கொல்ல மனசு வரல. கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அவரோட மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இவங்க ஜாம்பியா மாதிரியும் கொல்ல மனசு வரல பாருங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அட்லாண்டா அப்படின்ற இடத்துல இருக்க ரிக்க காமிக்கிறாங்க. இவர் ஏன் இங்க வந்தாருன்னா மோர்கன் தான் அட்லாண்டா போனா சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அவர் பேச்சை கேட்டுதான் இவர் இங்க வந்திருப்பாரு. ஆனா அட்லாண்டா அப்படின்ற இடம் மோர்கன் சொன்ன மாதிரி சேஃபான இடமா தெரியல. ஏதோ பெரிய போர் நடந்த மாதிரி பீரங்கி வண்டிகளும் ராணுவ வாகனங்களும் அங்கங்க நின்னுக்கிட்டு இருக்குங்க. என்னடா இது இங்க வந்தா சேஃபா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ வானத்துல ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இடத்த நோக்கி போறாரு. அங்க போனவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு தெரு முழுக்க சாமிய கூட்டம் தான். அவ்வளவுதான், அவர் கதை முடிய போகுதுன்னு நினைச்சவரு அங்க இருக்க ஒரு பீரங்கி வண்டிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஐயோ எப்படிடா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அவருடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல. அந்த பீரங்கிக்குள்ள இருக்க வாக்கி டாக்கி மூலமா யாரோ பேசுறாங்க. என்ன தம்பி உள்ள நல்ல வசதியா இருக்கா அப்படின்னு கேட்க இதை கேட்ட ரிக்குக்கு போன உயிர் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏய் நண்பா, நான் சொல்றத நல்லா கேளு. அங்க பீரங்கிக்குள்ள ஏதனா துப்பாக்கி இருந்தா அதை எடுத்துக்கிட்டு உன்னுடைய வலது பக்கமா இருக்க ரோட்ல இறங்கி ஒரு 50 அடி தள்ளி ஓடிவா. அங்க நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கு அங்க இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு சாகடிச்சுட்டு அந்த ஆள் இருக்க இடத்த நோக்கி போறான். அங்க போனா ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். இவனோட பேரு கிளென். அங்க இருந்து தப்பிச்சு வேற வழியா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க ஜாம்பிங்க இவங்களை கடிக்க வருதுங்க. அதே நேரம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்து 2 பேர் வந்து அந்த ஜாம்பியில அடிச்சு போட்டுட்டு இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள வந்த ரிக்க ஒரு பொண்ணு துப்பாக்கி வச்சு மிரட்டுறா. இவளோட பேரு ஆண்ட்ரியா. டேய் உன்னால தானே நாங்க சாக போறோம், நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கமா திட்டிட்டு இருக்கா. ரிக்குக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்திட்டு மோரல்ஸ் அப்படின்ற ஒரு ஆளு மட்டும் இங்க பாரு, நீ வரும்போது தேவையில்லாம துப்பாக்கியில சுட்டல, அந்த சத்தம் கேட்டு மொத்த ஜாம்பிகளும் இங்க வந்துடுச்சுங்க. நாங்க இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா நீ பண்ண வேலையால இப்போ நாங்க இங்கேயே வசமா மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது கண்ணாடி கதவு, அதை இதுங்க சுலபமா உடைச்சிட்டு உள்ள வந்துரும். இப்போ நாங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மாடி மேல துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அங்க போய் பார்த்தா டிக்சன் அப்படின்ற ஒரு ஆளு ரோட்ல தெரிகிற எல்லா ஜாம்பிகளும் சுட்டு சாகச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு டீடாக் அப்படின்ற ஒருத்தன் இவனை கேட்க டிக்சன் ஒரு ரூடான ஆள் அப்படின்றதால டீடாக பார்த்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் எல்லாம் என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சிடறான். பாவம் இவன் இப்படி பண்றதை பார்த்து ஒரு ஹேண்ட் லாக் எடுத்து அவனை கட்டி போட்டுறாரு. சரி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, அதனால வேற எதனா வழி இருக்கா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ரிக்கு என்ன சொல்றாருன்னா இந்த நடமாடும் பிணங்கள் நம்மள மாதிரி வைரஸ் தாக்காத ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்குதுங்க அப்படின்னு யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க மனுஷனுடைய வாசனை அதுக்கப்புறம் சத்தம் இதை வச்சுதான் அதுங்க நம்மள கண்டுபிடிக்குதுங்க அப்படின்னு சொல்ல உடனே
உடனே ரிக்குக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செத்து போன ஒரு ஜாம்பியோட உடலை எடுத்துக்கொண்டு வந்து அதோட ரத்தம், குடல், சதை இதையெல்லாம் நம்ம மேல பூசிக்கிட்டா அதுங்களால நம்ம வாசனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஐடியா மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா அங்க தூரத்துல தெரியுது அந்த வேனை, அதை போய் எடுத்துட்டு வந்து இங்க இருந்து நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் இந்த ஐடியாவுக்கு பாதி மனசோட ஓகே சொல்றாங்க. ஏன்னா இந்த ஐடியா மட்டும் சொதப்பிச்சுன்னா தேவையில்லாம 2 உயிர் போயிடும். அதனாலதான் ரிக்கும் கிளென்னும் அதே மாதிரி உடம்பெல்லாம் அதுங்களோட ரத்தத்தை பூசிக்கிட்டு ஜாம்பிங்க நடுவில் நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. இவங்க நேரமா என்னன்னு தெரியல, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், மழையில ரத்தம் எல்லாம் வழிஞ்சு கீழே போக ஆரம்பிக்க ஜாம்பிங்க இவங்களை கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்க இவங்களும் எதிரில் வர ஜாம்பிங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க ஒரு கேட்டு மேலே ஏறி குதிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ரிக்கும் கிளென்னும் தப்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படி தப்பிச்சு போறதை பார்த்தா மாடி மேல இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்தாம இவங்க மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போறதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஜாம்பிங்க இவங்களை துரத்துற இந்த நேரம் பார்த்து அவங்கள காப்பாத்த இவங்க போனா மொத்த பேரும் தப்பிக்க முடியாம அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. அதனால ரிக்கு ஒரு ஐடியா பண்றாரு. அலார சவுண்ட் போடுற மாதிரி ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்து அது கிளென்னை ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு. இவன் ஓட்டிக்கிட்டு போக அந்த வண்டி பின்னாடி அங்க இருக்க ஜாம்பிங்க போக இந்த நேரத்தை யூஸ் பண்ணி இவங்க வண்டியில ஏறி தப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த பரபரப்புல அங்க மேல லாக் பண்ணி வச்சிருக்க டிக்சனை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா டீடாங் மட்டும் அவரை எந்த ஜாம்பி கடிச்சிட கூடாதுன்னு அங்க இருக்க கதவை பூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படியே இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்க ஆளுங்க கிட்ட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இங்க வந்தா செத்துட்டாங்கன்னு நினைச்ச ரிக்கோட ஃபேமிலியும் அவரோட நண்பரான ஷியானும் இங்கதான் இருக்காங்க. இவங்கள பார்த்த ரிக்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதே சந்தோஷம் ரிக்கோட மனைவியான லோரிக்கும் அவரோட நண்பரான ஷியானுக்கும் இல்ல. ஏன்னா இவர் இறந்துட்டாருன்னு இவங்க 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் விடியுது. விளையாட போன பசங்க கத்திக்கிட்டே ஓடி வராங்க. என்னடான்னு பார்த்தா அங்க காட்டுக்கு நடுவுல அம்பால தாக்கப்பட்ட ஒரு மன ஜாம்பி ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க அதை சாகடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அங்க ஒருத்தன் கோபமா வரான். வந்தவன் அந்த ஜாம்பி அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மான வேட்டையான தெரியுமா, நீ சுலபமா சாப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்புல கத்திட்டு இருக்கான். இவனுடைய பேரு டேரியல். இவன் யாருன்னா டிக்ஸோட தம்பி, அதாவது அந்த மொரடனோட தம்பி. எல்லாரும் இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு என் அண்ணன் எங்கன்னு கேட்க அப்போ ரிக்கு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுறான். இதை கேட்டு செம்ம கடுப்பான டேரியல் ரிக்கு அடிக்க வர உடனே ஷியான் வந்தவன தடுத்து நிறுத்துறான். இதை பார்த்துட்டு அங்க வந்து டீடாக், உங்க அண்ணனை ஜாம்பியை கடிக்காத மாதிரி அவன் இருந்த இடத்தோட டோரை நான் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்ல உடனே அங்க இருக்க கிளென், டீடாக், டேரியல் அப்புறம் ரிக்கு இவங்க எல்லாம் டிக்சனை காப்பாத்த மறுபடியும் அட்லாண்டாவுக்கு போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, அங்க டிக்சனை காணோம். அங்க அவனுக்கு பதிலா அவனுடைய கை மட்டும் தான் இருக்கு. அந்த பைத்தியக்காரன் தப்பிக்கிறதுக்காக அவனோட கையை அவனே வெட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இந்த கையை வெட்டின நேரத்துக்கு அந்த சங்கிலியை வெட்டியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். என்ன ஐடியாவோ. இதை பார்த்து அவனுடைய தம்பிக்கு செம கோவம் வருது. கட்டுப்பானவன் கையில இருக்க வில்ல வச்சு டீடாக கொல்ல போறான். உடனே ரிக்கு அவனை துப்பாக்கி வச்சு மிரட்டி, இங்க பா டேரியல், தப்பு அவன் மேல மட்டும் இல்ல, உன் அண்ணன் மேலேயும் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, நாம அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தக்கரையை பின்தொடர்ந்து போறாங்க. போற வழியில குறுக்க வர சாம்பிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே போக அப்போ அங்க ஏற்கனவே சில சாம்பிங்க செத்து போயிருக்குங்க. அதுல இருந்தே புரிய ஆரம்பிக்குது டிக்சன் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு. அப்புறம் உள்ள போய் பாக்குறாங்க, அங்க கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டிக்சன் தான் தன்னுடைய கையில இருந்து வர பிளட் நிறுத்த ஒரு இரும்பு கம்பி சூடு பண்ணி ரத்தம் வர இடத்துல வச்சு அது மூலமா அந்த அடியை சரி பண்ணிருக்கான் போல. எப்பா, இந்த விஷயத்த நினைச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. அப்படியே அங்க இருக்க ஒரு ஜன்னல் உடைஞ்சிருக்கிறத எல்லாரும் கவனிக்க அப்போ இது வழியா தான் டிக்சன் தப்பிச்சு போயிருப்பாருன்னு டேரியல் சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே ஜாம்பிங்க இருக்கு, அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க கன்ஸ் வேணும். அதனால ஃபர்ஸ்ட் ரிக்கு மிஸ் பண்ண துப்பாக்கிகளை கண்டுபிடிச்சு எடுப்போம், அடுத்தது டிக்சனை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கேம்ப் காமிக்கிறாங்க. அங்க ஜிம் அப்படின்ற ஒரு ஆளு சம்மந்தம் இல்லாம அங்க சின்ன சின்ன குழிகளை வெட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து அங்க இருக்க பெரிய ஒருத்தர் ஷேன் கிட்ட போய் சொல்ல உடனே எல்லாரும் அவன் கிட்ட போய் ஏன்டா அங்கங்க குழி வெட்டிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்த எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னா, வைரஸால பாதிக்கப்பட்டவங்க ஆரம்ப கட்டத்துல இந்த மாதிரி தான் வித்தியாசமா நடந்துப்பாங்க. உடனே ஷேன் அவனை பிடிச்சி கட்டி போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, ஜிம்மும் நார்மலா ஆயிடுறான். அவருக்கு எந்த வைரஸ் தாக்குதலும் இல்ல, ஏதோ குழம்பு போயிருப்பாரு போல, அதனாலதான் இப்படி நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை ஃப்ரீயா விட்டுறாங்க. அங்க அட்லாண்டாவை காமிக்கிறாங்க. எல்லாரும் தப்பிக்க சூப்பரான ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, கிளென்னு வேகமா ஓடி போய் அங்க இருக்க பேகை எடுத்துக்கிட்டு வரணும். மிச்சம் இருக்கிறவங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கிளென்னு போய் பேக் எடுத்துக்கிட்டு வரான். அவனுக்கு சேஃப்டியா டேரியல் ஒரு சந்தில் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து எங்க இருந்தா வந்தானுங்க தெரியல, சில மிக்ஸின் ஆளுங்க அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருன்னா இவங்கள மாதிரி ஜாம்பிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்ற ஒரு குரூப் போல. இந்த நேரம் பார்த்து கிளென்னு அங்க வர அவன் கிட்ட இருக்க கண்ணை இவனுங்க புடுங்க பார்க்க கரெக்டா அங்க ரிக்கி வந்துடுறாரு. ரிக்கி கிட்ட கன் இருக்கிறத பார்த்தவனுங்க தப்பிக்கிறதுக்காக கிளென்னு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க. நல்ல வேலையா கன் பேக அங்கேயே விட்டுட்டு போயிடுறானுங்க. அதே சமயம் அந்த குரூப்ல இருந்த ஒரு பையன் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவனை போட்டு டேரியல் அடிச்சு அடியில அவங்க மறைஞ்சு வாழ்ற இடத்த வழி தாங்க முடியாம சொல்லிடுறான். நேரா அங்க போனவங்க அந்த குரூப் ஆளுங்களோட தலைவன் கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க ஆளை அனுப்புனா நான் உங்க ஆளை அனுப்புறேன், நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு ரிக்கி சொல்ல
இங்க பாருடா காமெடி பண்றாரு, எங்களுக்கு உங்ககிட்ட இருக்க கன் பேக் வேணும், இங்க பாரு அது ஏன் கன் பேக், அதையெல்லாம் என்னால தர முடியாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க தான் முதல்ல அந்த கன் பேக்கை பார்த்தோம், அதனால எங்களுக்கு தான் அது சொந்தம், நீ எங்களுக்கு கன்னை கொடுக்கலனா நாங்க அந்த பையனை கொன்னுடுவோம், சரி சரி அவசரப்படாம யோசிக்க எங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னு ரிக்கி கேட்கிறாரு. அப்போ டேரியில என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அந்த சின்ன பையன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவனுக்கு பதிலா இந்த கன் பேக்கை வச்சு நாம ஏகப்பட்ட ஜாம்பியில தடுத்து நிறுத்தலாம், அதனால பேசாம நம்ம இந்த பேக் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்ட ரிக் அதுக்கு சுத்தமா ஒத்துக்கவே இல்லை, அதுக்கு பதிலா சண்டை போட ரெடி ஆகுறாரு. அந்த மெக்சிகன் குரூப் ஆளுங்களும் சண்டைக்கு தயாராகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு பாட்டி வந்து சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. என்னடா இவனுங்க பாட்டி சொல்ல தட்டாம உடனே சண்டை நிறுத்துறாங்களேன்னு பார்த்தா அவனுக்கு உண்மையிலே கெட்டவனுங்க கிடையாது, ரொம்ப நல்லவனுங்க போல. ஏன்னா அவனுங்க இந்த ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படாம இருக்க வயசான ஆளுங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் கிளென்னும் இருக்காரு, அவனுங்க மனுஷங்களை மட்டும் இல்ல மத்த உயிரினங்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கானுங்க. இதை பார்த்துருக்கு எதுவுமே பேசாம அவங்க கிட்ட பாதி கண்ணை கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா இந்த விஷயம் டேரியலுக்கு சுத்தமா பிடிக்கல, செம்ம கடுப்பாகிறான். அங்கிருந்து கிளம்பி இவங்க எல்லாரும் வண்டி இருக்க இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க வண்டி இல்ல, யாரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது தெரியாம முழிக்கிறவங்க வேற வழி இல்லாம நடந்தே கேம்புக்கு போக முடிவு பண்றாங்க. நல்ல வேலையா இவங்க போற வழியில அவ்வளவு ஜாம்பியும் கிடையாது. அப்படியே நைட் டைம் ஆகுது, கேம்ப காமிக்கிறாங்க. அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து ஒருத்தர் பார்க்க அங்க இருந்த ஜாம்பி அவரை சாகடிச்சிடுது. இவர் கத்துற சவுண்ட் கேட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் இங்க ஜாம்பிங்க வந்துருச்சுன்னு புரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷேன் அவன் கிட்ட இருக்க கண்ணை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஜாம்பிகளை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலையா அங்க ரிக்கும் அவரோட டீம் ஆளுங்களும் வந்து இவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, இனிமே இந்த இடம் இவங்களுக்கு சேஃப் ஆனது இல்லைன்னு. அடுத்த நாள் விடியுது. இங்க இருந்து கிளம்பி எங்க போறதுன்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம் மறுபடியும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி அவனை பிடிச்சி எங்கன்னா ஜாம்பி கடி இருக்கான்னு செக் பண்றாங்க. அதே மாதிரி அவன் வயிற்றுல ஜாம்பி கடிச்சு வச்சிருக்கு. அவ்வளவுதான், இனிமே ஜிம்மால பிழைக்க முடியாது, அவனை சாகடிக்கிறது தான் ஒரே வழி அப்படி டேரியல் அவனை சாகடிக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரிக் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாரு. இங்க பாரு டேரியல், நாம இவனை சிடிசி அப்படின்ற கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டருக்கு கூட்டிட்டு போவோம், அங்க இவனை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஜிம்ம ஒரு வேனுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிடுறாங்க. இங்க இருந்து இப்போ எல்லாரும் கிளம்ப, சில பேர் அவங்க கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுறாங்க. அதோட ஷேன் ரிக் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன்னா ரிக்கோட மனைவி அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ ரிக் வந்ததால இவனோட லவ் காலி ஆயிடுச்சு. அதனாலதான் சரி ஓகேன்னு இவங்க எல்லாம் சிடிசிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஜிம்முக்கு சுத்தமா உடம்பு முடியாம போகுது. அதனால வேற வழி இல்லாம அவரோட சம்மதத்தோட அங்க ஒரு காட்டுல அவரை இறக்கி விட்டுட்டு ரொம்ப மனசு வலியோட அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அவ்வளவு பிணங்கள் இருக்குதுங்க, எல்லாமே ஜாமிக்கா தான் போல. இவங்களும் அவசர அவசரமா அந்த சிடிசி என்ட்ரன்ஸுக்கு போய் பாக்குறாங்க. அங்க இருக்க எல்லா கதவும் பூட்டி இருக்கு. இதை பார்த்துட்டு ஷேன் செம்ம கடுப்பாக்குறாரு. ரிக், நான் தான் அப்பவே சொன்னல இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஆர்மி பேஸ்க்கு போலாம்னு, ஆனா நீ தான் கேட்கல, இப்ப பாரு இங்க வந்து நல்லா மாட்டி விட்டுட்டி அப்படின்னு சொல்லி செம்ம கத்துறான். சரி இனிமே இங்க இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது திடீர்னு அந்த கதவு திறக்குது. உடனே எல்லாரும் அதுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க நிறைய டாக்டர் சயின்டிஸ்ட் இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போன்னு பார்த்து அங்க ஒரு டாக்டர் கன்னோட வராரு. வந்தவரு, உங்க யாருக்குன்னா வைரஸ் தொற்று இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க யாருக்கும் அந்த தொற்று இல்ல அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் வந்தாலும் நம்பாம அங்க இருக்க மொத்த பேரோட பிளட்டை டெஸ்ட் பண்ண எடுத்துக்கிறாரு. நம்ம ஆளுங்க எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடும் குடிக்க ஒயினும் கொடுக்குறாங்க. ஆனா ரிக்கோட பையன் சின்ன பையன் அப்படின்றதால அவனுக்கு மட்டும் கொடுக்கல. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவனுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் அப்படின்றதால கொடுக்க சொல்றாங்க. அவனும் அது கொஞ்சம் தான் குடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு டேஸ்ட் பிடிக்கல போல, அதனால வேணான்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேன் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து லோரி கிட்ட மறுபடியும் அவன் கூட பேச சொல்லி வற்புறுத்துறான். ஆனா லோரி அது முடியாதுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் தள்ளுமுள்ளு நடக்குது. இதுல ஷேன் கழுத்துலயே லோரி நகை தலைக்கி வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அடுத்த நாள் விடியுது. டாக்டர் இவங்க எல்லாருக்கும் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜாம்பி வைரஸ் மனிதோட மூளையை தான் ஆரம்பத்துல தாக்க ஆரம்பிக்கும். இந்த வைரஸ் தாக்கின உடனே மனித உடல் அந்த வைரஸுக்கு எதிராக சண்டை போடும். அதனால அந்த மனிதனுக்கு அதிகமான ஃபீவர் வர ஆரம்பிக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல மனித உடம்பால அந்த வைரஸை தாக்கு பிடிக்க முடியாம போயிடும். உடனே இந்த வைரஸ் மனித மூளையை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சாகுற நிலைமை கொண்டு போயிடும். இதனால மனித மூளை சுத்தமா செயலிழந்து போக ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மூளையோட குறிப்பிட்ட பகுதியை கண்ட்ரோல் பண்ணி நம்மள ஜாம்பியா மாத்திடுதுங்க. இந்த வைரஸ் மூளையோட குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கண்ட்ரோல் பண்றதால அந்த பகுதியை வச்சு கை கால் தலையை அசைக்க முடியும், பார்க்க முடியும், சுவாசிக்க முடியும், நடக்க முடியும். அவ்வளவுதான். இதுங்களால ஓட முடியாது, நடக்க மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லேபோட கண்ட்ரோல் கூட இன்னும் 59 நிமிஷத்துல முடிய போகுது. அதுக்கு மேல இங்க கரண்ட் இருக்காது, எதுவுமே வேலை செய்யாது. இதை கேட்டிருக்கு எதனா பண்ணி பவரை மறுபடியும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறாரு. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வெளியே போக பாக்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் பைப்புல வெளியே போற வழியை க்ளோஸ் பண்ணி விட்டுறான். என்னடா பண்ற, எங்களை வெளியே விடுன்னு ரிக்கி கேட்க அதுக்கு அந்த டாக்டரோ, இங்க பாருங்க வெளியே போய் என்ன பண்ண போறீங்க, கொஞ்ச நாள் தப்பிச்சு வாழ்வீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் அந்த வைரஸால பாதிக்கப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த வைரஸ் தாக்குனா உடம்பு எல்லாம் சூடாகும், பயங்கரமான வலி ஏற்பட்டு துடிதுடிச்சியா இருந்து போவீங்க. அதுக்கு பதிலா நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா வலியே இல்லாம சாகலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது தான் தெரியுது அங்க ஓடுற டைமிங் பவர் ஆஃபுக்கு இல்ல, அது ஒரு டைம் பாம்னு. இதை கேட்டுட்டு டேரியல், டேய் நீ டாக்டர்ல சைக்கோவா அப்படின்னு கத்திக்கிட்ட
போய் அவனை அடிக்க போக அவனை தடுத்து ரிக்கி, இங்க பாருங்க டாக்டர், உங்க கூட ஏகப்பட்ட டாக்டர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்ற போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்கேயே இருக்கேன். அப்போ உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? எனக்கு ஒரு மனைவி இருந்தா. நீங்க எல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா TS-19 அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், அதுதான் என்னோட மனைவி. எப்படியாவது நான் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எனக்காக உயிரியே கொடுத்தா. ஆனா என்னாலதான் அந்த மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாம தோத்து போயிட்டேன். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க டாக்டர், அவங்க எப்படி உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி என்னோட மனைவியும் குழந்தைகளும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்னா நீங்க என்ன வெளியே விடணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அப்போ கூட மனசு வராது டாக்டர், நான் சொல்ற விஷயம் இப்போ உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கோட காதுல ரகசியமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்டை ஓபன் பண்ணிடுறாரு. ஆனா வெளியே போற மெயின் டோர் க்ளோஸ்ல இருக்கு. சரி, இனிமே கண்ணாடி உடைச்சுக்கிட்டு தான் வெளியே போகணும். ஆனா அந்த கண்ணாடி எல்லாம் புல்லட் ப்ரூஃப் அப்படின்றதால எவ்வளவு முயற்சி செஞ்சும் உடைக்க முடியல. அப்பதான் ஒரு லேடி ரிக்கி இதை வச்சிருந்தாரு, நான் பத்திரமா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா அது ஒரு கிரானைடு. இது கண்டிப்பா கண்ணாடி உடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதை தூக்கி போடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த கண்ணாடி உடையுது. அதுக்கப்புறம் அந்த வழியா தப்பிச்சு வண்டியில ஏறி போக கரெக்டா டைம் முடிஞ்சு அந்த பில்டிங் மொத்தமா தரமட்டம் ஆகிடுது. நல்ல வேலையா ரிக்குக்கும் அவரோட டீம் ஆளுங்களுக்கும் எதுவுமே ஆகல. அதோட அவங்களும் அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இதே இடத்துல இந்த சீசன் 1 முடிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து வர சீசன் எல்லாம் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதோட நாம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.